இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா யோசனை பண்ணிட்டு இருக்க? எதுவும் இல்ல அத்தை. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மித்ராவோட ஜாதகத்துல தோஷங்கள் நிறைய இருக்கு. லக்ஷ்மியோட ஜாதகத்துல எந்த குறையும் இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அரவிந்தா. ஆமா அத்தை, எனக்கும் அதுதான் சந்தேகமா இருக்கு. எதுக்கும் ஒரு தடவை நம்ம ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து பாக்குறியா? அந்த விஷயம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அத்தை. இன்னைக்கு நீங்க இன்னும் டேப்லெட்ஸ் போட்டுக்கலையா? இல்ல அரவிந்தா. முதல்ல போய் மாத்திரை போடுங்க. சரிங்க, போறேன். வணக்கம் சம்மந்தி அம்மா. வணக்கம் அனுஷியா. வணக்கம் அத்தை. எப்படி இருக்கு ஷாலினி? இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் நாங்க நல்லா தான் இருக்க போறோம். என்ன அனுஷியா, உங்க பேச்சே மாறி இருக்கு, பேசுற தோரணை மாறி இருக்கு. புதுசு புதுசா விஷயங்கள் தெரியும் போது அப்ப பேச வேண்டிய தோரணையும் புதுசா மாறும்ல சம்மந்தி அம்மா. அம்மா, நீங்க எதை பத்தி பேச நினைக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல சம்மந்தி, எங்க இத்தனோண்டு மூளையில ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு. நாங்க எதுவுமே குடுக்கல, நீங்களும் எதுவுமே வாங்கல. இவ்ளோ பெரிய பணக்காரங்க எதை வச்சு எங்க லட்சுமிய உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்கன்னு ரொம்ப நாளா எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நீ என்னம்மா பைத்தியம் மாதிரி யோசிக்கிற? ஒன்னும் இல்லனா என்ன, மார்கண்டேய தோஷத்துல இருந்து பாதுகாக்கிற ஜாதகம் நம்ம லக்ஷ்மிக்கு இருக்குல்ல. என்ன சம்மந்தி அம்மா, மித்ரா ஜாதகத்தை பத்தி எங்களுக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? மித்ராவோட ஜாதகத்தை ஜோசியர் கிட்ட காட்டுறதுக்காக லக்ஷ்மி கொண்டு வந்தால, அந்த சமயத்துல வேற ஒருத்தர் ஜாதகம் லக்ஷ்மி கைக்கு போய் மித்ராவோட ஜாதகம் எங்க கைக்கு வந்து மாட்டுச்சு. ஐயோ, எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அநியாயம். தோஷமும் குறையும் இருக்கிறவனை கொண்டு வந்து என் பொண்ணு லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க சுயநலத்துக்காக எங்க பொண்ணு வாழ்க்கையை இப்படி ஆபத்துல மாட்டி விடுவீங்களா? உங்க புள்ளையோட கண்டத்தை போக்கணுங்கிறதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படி அக்னி குண்டத்துல எரிய வைப்பீங்களா? இருங்க சம்பந்தி, நான் இப்பவே லக்ஷ்மி கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிட்டேன்.